இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 5/12/2024 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16. லக்னம் விருட்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி பிற்பகல் 12:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:27 வரை மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. செய்கின்ற வேலைகள்ல நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணிய வேலைகளை இன்று நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல்களும் வீட்டுல நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த வகையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனைவியின் வழியில ஏதாவது பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு உரிய பங்கும் அவர்களுக்கு வந்தும் சேரும். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் நீங்கும். சிலருக்கு இது பற்றிய தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது என்று நினைத்த வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். இது சம்பந்தப்பட்ட மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமும் உண்டாகும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளிநாடுகள்ல இருந்து பணவரவை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தள்ளிக்கொண்டே சென்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். மறுமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் முடியும். மாணவர்கள் கல்வியில நல்ல நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில செலவினங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பொறாமைகளும் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும்.
ஓரிரண்டு வேலைகள்ல மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு இருக்கும். இதனால எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. முறையான தகவல்களை பரிமாற்றம் செய்வதும் நல்லது. கவனமாக மற்றவர்கள் கூறுவதை கேட்பதும் நல்லது. பிரியமானவர்களிடத்துல ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சிறந்த பலன்களை காண்பதற்கு இன்று புத்திசாலித்தனத்துடனும் இருங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அமைதியான மனநிலையை மேற்கொள்வதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து என்று பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று காணாமல் போன முக்கிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீங்கும். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல சந்திக்க வேண்டிய நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காலம் நேரம் பார்க்காமல் கூடுதலாக வேலைகளையும் செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். பொருள் இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை வெற்றி தேர்த்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். இந்த விஷயத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழலும் அமையும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. சில யோகமான வாய்ப்புகள் மாற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் காண்பீங்க. உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. இன்று பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பெரியதாக நீங்க அலட்டிக் கொள்ளவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் பழகவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. குடும்பம் சம்பந்தமாக ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு சிறிது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வழக்கமான மருத்துவ ஆலோசனைகளாகவும் இருக்கும். வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. மனதில தைரியமும் வேகமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். மருத்துவம், கணிதம், பொறியியல் போன்றவர்களுக்கு இன்று வெற்றிகரமாக படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. படிப்புல சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபட்டு நிறைவாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக ஏமாந்து இருந்த பணமும் கைக்கும் வந்து சேருங்க. சிலருக்கு மகான்களை தரிசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகரித்தாலுமே உறவினர்களுடைய உதவியினால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைக்காக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பல புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். இன்று உங்களுடைய வேலைக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த வரணும் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலை உங்கள் குடும்பத்துல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல புதிய சிந்தனைகளும் இருக்கும். பிறமொழி பேசும் மக்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளும் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த வளர்ச்சியை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே நீங்க விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிமாநில பயணங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமாக பேசவும் செய்வீங்க. அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பயிர்களை நடவு செய்து விற்பனையில நீங்க சாதிக்கவும் செய்வீங்க.
நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளும் ஏற்படலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலிக்காக உறுதுணையாகவும் இருப்பீங்க. முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலமான உணர்வுகளும் நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. சற்று அலைச்சல்களும் இருக்கும். சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்த தெய்வ பிரார்த்தனைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பழைய நண்பர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ப நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். சொந்த பந்தங்களுக்கு இடையே நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கணவன் மனைவி உறவு நிலை நன்றாக தங்க இருக்கும். கட்டுமான தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். அடுத்தடுத்த கான்ட்ராக்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பத்திரிகை துறை மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதனைகளையும் படைப்பீங்க. மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல புதுவிதமான யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரிந்து இருந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். அவர்களும் உங்களிடத்துல ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். அதற்கு அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. சிலருக்கு நிறைவேறாமல் இருந்து வந்த லட்சியங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்குள் இருந்து வந்த வருத்தங்களும் குறையும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சிரமமாக தங்க இருக்கும். திருமண உறவில நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணை இடத்துல நட்பை இனிமையாக்கவும் செய்யலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் இருக்கும் நண்பர்களிடத்திலையும் கவனமாகவும் இருங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நற்பெயரையும் எடுத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வாக்கு சாதுரியத்தினால நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறவும் செய்வீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடுவதும் நல்லது. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும்.
பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று தீருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. அவர்களிடத்துல இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். 1-2 நாட்களாக எதிர்பார்த்து வந்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் என்று எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒரு வகையில ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிலும் இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதுமையான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்கள் இருந்தாலே போதுங்க. இன்று எளிமையாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஏதாவது தவறுகளும் ஏற்பட்டும் விடலாம். பணிகளை முடிப்பதற்கு முன்பாக நன்றாக சரிபார்த்து செய்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவும் காணப்படும். உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இது தவிர்க்க முடியாத வேலைகளாகவும் இருக்கும். சிலருக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் குறையும். புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை வகுக்கவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுடைய பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். மாமன் வழி தரப்புல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனை கவனமாக தங்க கடந்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில திடீர் திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்று நீங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். அலுவலகத்துல வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயமாக சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். அதே சமயத்துல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தையும் அடைவாங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடலாம்.
இன்று பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்டு இருந்த சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க முடியும். இன்று சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண ஒருவேளை இன்று கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கான பயனுள்ள விவாதங்களாகவும் இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை முறையாக தெரியப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கோபத்தினை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சில அனாவசிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று கூடுதல் உழைப்பும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அதிக சிரமப்பட்டாவது வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக இரவு பகல் பார்க்காமல் வேலைகளையும் செய்வீங்க. எதிர்பார்த்த அரசாங்க வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் சிறிது நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் மட்டும் எடுக்கவும் வேண்டாம். யாரையும் எளிமையாக நம்பி இருக்கவும் வேண்டாம். இது ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கனிவாக இருப்பதும் நல்லது. வேடிக்கையாக பேசுகின்றோம் என்று இங்கீதம் இல்லாமல் மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல ஊழியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் போதுமான அளவிற்கும் இருக்கும். மாலை நேரத்துல பெரிய அளவுல வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றமான செயல்களினால புதிய பாதைகளை உருவாக்கவும் செய்வீங்க. செய்யும் பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பழைய நினைவுகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடல்ல தோற்றப்பொழிவு பற்றிய சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழ்நிலைகளும் அமையும். வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சிறந்த உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இருவரும் பயனுள்ள விஷயங்களை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நிறைந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வாகனங்களினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டும் வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதிகாரிகள் ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து செய்வதும் நல்லது. வாக்குறுதிகள் வழங்குவதில் கவனமாகவும் இருங்க. தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளலாம் என்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஆனாலும் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்தாவது முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எந்த விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய வேலைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி உறவும் இனிமையாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சில விரிசல்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்ளலாம். இன்று வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய நண்பர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் குறையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முன்கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உங்களுடைய லட்சியங்களையும் அடையலாம். என்று சிறந்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அதே போல கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனும் சிறப்பாகவும் இருக்கும். வேலையில திருப்தி அடையாத சூழ்நிலைகளும் இருக்குங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க.
நட்பான அணுகுமுறையை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெறலாம். புதிய ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல உறுதுணையான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க என்று உங்களுடைய காதலியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக என்ற நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. என்று குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்து இருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுடைய காதலை பற்றி உங்கள் குடும்பத்துல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் சற்று குறையவும் காண்பீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். சக ஊழியர்கள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் இழுபறிக்கு பிறகாவது சாதகமாகவும் முடியும். செய்து முடித்தும் காட்டுவீங்க. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலையிலேயே புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அனுகூலமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படவும் காண்பீங்க. இன்று உறவினர்களுடைய வருகைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய உற்சாகமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலையில தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதும். இது பணியில ஏதாவது தவறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வீணான செலவுகளும் இருக்குங்க. சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு தொலைதூர பயணங்களினால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல ஆடம்பர செலவுகளும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களை பலப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பிரிந்து இருந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழிபாடுகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த லாபமும் வந்து சேரும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. சிலருடைய உதவிகளை நாடியும் செல்வீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று நிதானமாக பேசுவதும் நல்லது. பங்கு மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல நாட்டங்களும் அதிகரிக்கும். சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மாலையில உறவினர்களினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரை சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்கும். இதுல சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல நீங்க தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறுவதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நிதி கட்டுப்பாடுகளுடனும் இருப்பீங்க. சில ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எடுத்த வேலைகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே இதனை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. அதிகாரிகள் கிட்ட மட்டும் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்களும் வீடு தேடியும் வருவாங்க. தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நல்ல செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனைத்து விஷயங்களையுமே இன்று பொறுமையாக கையாள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றிய மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சிலருக்கு இன்றைய நாள்ல வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லது. இன்று நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தவிர்க்க முடியாத செலவுகளும் இருக்குங்க. இதனை நீங்க கடந்து சென்றும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மனதளவுல சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. அதிக அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தங்க வந்து சேரும். சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல மேற்கொள்ளவும் செய்வீங்க. அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மற்றவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய அளவுல தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பாங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால மகிழ்ச்சியின்மையும் ஏற்படலாம். வியாபாரத்துல போராட்டங்களை தாண்டி தங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். உயர் அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து விவேகமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.